Hi friends, welcome to UTM. UTM நான் உங்கள் வெங்கட். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது பொது தமிழ் யூனிட் 7 பகுதியில தமிழ் சான்றோர்கள் பற்றிய செய்திகள்ல தாராபாரதி அவர்களை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எழுச்சி மிக்க கவிதைகளை எழுதுவதில் வல்லவர். அவருடைய கவிதை வரிகள்லாம் நம்ம பார்க்கும்போது கண்டிப்பா வந்து ஒரு நமக்குள்ளேயே ஒரு நம்ம மனதிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு எழுச்சி கண்டிப்பா எழும். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருடைய எழுத்துக்களில் எழுச்சி மிகுந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கவிஞர் தான் தாராபாரதி. அவர்களை பற்றிய குறிப்பு தான் வந்து இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். இவரை பத்திய பள்ளிப்பாட புத்தக குறிப்பு வந்து பார்த்தோம்னா நமக்கு 6ஆம் வகுப்பு பழைய புத்தகத்திலும் புதிய புத்தகத்திலும் அதே மாதிரி 12ஆம் வகுப்பு பழைய புத்தகத்திலும் இடம் பெற்றிருக்கு. புதிய புத்தகத்தில் 6ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டேர்ம் 3 இயல் 1 பாரதம் அன்றைய நாற்றங்கால் அப்படின்ற செயல் பகுதியாகவும், அதே மாதிரி 6ஆம் வகுப்பு பழைய புத்தகத்துல டேர்ம் 3 இயல் 2 திண்ணையை இடித்து தெருவாக்கு அப்படின்ட்டு ஒரு புது கவிதையும், அதே மாதிரி 12ஆம் வகுப்பு இயல் 6 மறுமலர்ச்சி பாடல்கள்ல இவர் எழுதிய வேலைகளில் வேள்விகளே அப்படின்ற கவிதை பாடலும் வந்து இடம்பெற்றிருக்கும். இது போக வந்து பாத்தீங்க அப்படின்னா இவரை பத்தின வந்து கவர்மெண்ட் நோட்ஸ் வந்து பெருசா கிடையாது. இவர் எழுதிய நூல்கள் மட்டுமே வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் மெட்டீரியல்ஸ்ல இருக்கும். அது போக இவரை பற்றிய அவுட் சோர்ஸ் என்ன, அதே மாதிரி டிஎன்பிஎஸ்ல தாராபாரதி அவர்களை பற்றிய கேள்விகள் என்னென்ன இதற்கு முந்தைய ஆண்டுகளில் கேட்டிருக்காங்களோ அதை எல்லாமே எடுத்து வந்து ஒரு தொகுப்பா இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தாராபாரதி அவர்களின் இயற்பெயர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ராதாகிருஷ்ணன். ஓகேங்களா, தாராபாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். அந்த ராதாகிருஷ்ணன் தான் பின்னாளில் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய பெயரை தாராபாரதி, அதாவது இந்த ராதா அப்படின்றத மாத்தி தாரா அப்படின்னு போட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாரதியாரின் மேல் வந்து ரொம்ப பற்று கொண்டவர் தாராபாரதி அவர்கள். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய இந்த ராதா அப்படின்ற பெயரை ரிவர்ஸ்ல போட்டு பாரதிய மேல் கொண்ட பற்றினால் பாரதி அப்படின்ற பெயரை தன்னோடு அந்த தாராவோட இணைத்து தாராபாரதி என தன் பெயரை மாற்றிக்கொண்டார் ராதாகிருஷ்ணன் அவர்கள். அவருடைய பெற்றோர் பெயர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா துரைசாமி புஷ்பம் அம்மாள். தாயாரின் பெயர் புஷ்பம் அம்மா, தந்தையாரின் பெயர் துரைசாமி. மனைவியின் பெயர் சந்தானலட்சுமி. அவர் பிறந்த ஊர் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்தவாசியை அடுத்த குவளை அப்படின்றதுதான் அவர் பிறந்த ஊர். அந்த குவளை எந்த மாவட்டத்தில் அமைந்திருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இவர் வாழ்ந்த காலம் அப்படின்றது 1947 இருந்து 2000 வரை. ஓகேங்களா, ஸோ பர்த் டேட் பார்த்தோம் அப்படின்னா February 26, 1947 பிறந்து May 13 2000 ஆண்டு மறைந்தார். இவருடைய சிறப்பு பெயர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா கவிஞாயிறு என்பதுதான் தாராபாரதி அவர்களின் சிறப்பு பெயர். ஓகேங்களா, திருவள்ளுவர் இலக்கிய மன்றம் அவர்களுக்கு அளித்த சிறப்பு பட்டம் தான் இந்த கவிஞாயிறு என்பது. இவர் எங்க பணியாற்றினார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 2-3 ஸ்கூல்ல வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. தமிழாசிரியராக பணிபுரிந்திருக்கிறார். 34 ஆண்டுகள் ஆசிரியராக பணிபுரிந்தவர் தாராபாரதி அவர்கள். இவர் பெற்ற விருது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு அரசின் நல்லாசிரியர் விருது வந்து பெற்றிருக்கிறார். ஓகேங்களா, டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது வந்து தாராபாரதி அவர்கள் வாங்கியிருக்கிறார். இவரை பற்றிய முக்கிய குறிப்பு என்னன்னு பார்ப்போம். பாரதி அந்த தலைப்பாகை கவிஞனின் தமிழ் படித்து கவிஞனானவன் நான் என்று தன்னை பற்றி கூறிக்கொண்டவர் தாராபாரதி அவர்கள். பாரதி அந்த தலைப்பாகை கவிஞனின் தமிழ் படித்து கவிஞனானவன் நான், அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாரதி அவர்கள் மேல் பற்று கொண்டிருந்தவர் தாராபாரதி அவர்கள். பாரதியின் கவிதைகளில் ஈர்க்கப்பட்டு தன் பெயரில் உள்ள ராதா என்பதை தாரா என்று மாற்றியும் பாரதியின் மீது கொண்ட பற்றால் அப்பெயரை இணைத்தும் தாராபாரதி என்று பெயரில் கவிதைகள் எழுத தொடங்கினார் தாராபாரதி அவர்கள். எழுச்சி மிக்க கவிதைகள் எழுதுவதில் வல்லவர் தாராபாரதி. தாராபாரதியின் அனைத்து கவிதைகளையும் தொகுத்து கவிஞாயிறு தாராபாரதி கவிதைகள் என்ற பெயரில் வெளியிட்டது எந்த அமைப்புன்னு பார்த்தோம்னா இலக்கிய வீதி அமைப்பு. இந்த இலக்கிய வீதி அமைப்பு தான் வந்து தாராபாரதி அவர்களுக்கு கண்ணதாசன் விருதையும் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா, இது நமக்கு புத்தகத்துல கிடையாது, பட் நீங்க அடிஷனலா தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா, இலக்கிய வீதி அமைப்பு தான் வந்து தாராபாரதி அவர்களுக்கு கண்ணதாசன் விருது கொடுத்தது. ஓகேங்களா, தாராபாரதியின் கவிதைகளை ஓமை கவிஞர் சுரதா வந்து எப்படி அவருடைய கவிதை வரிகளில் பாராட்டியிருக்காருன்னு பார்ப்போம். தலை சிறந்த கவிஞரிவர் என்பதாலும் சாதிக்கும் திறனுடையர் என்பதாலும் நிலைத்த புகழ் இக்கவிஞர் பெறுவார் வெண்ணிலா உலகும் பாராட்டும் எதிர்காலத்தில் என்று கவிஞர் தாராபாரதியை ஓமை கவிஞர் சுரதா தன்னுடைய கவிதை வரிகளில் இவ்வாறு பாராட்டியுள்ளார். தலை சிறந்த கவிஞரிவர் என்பதாலும் சாதிக்கும் திறனுடையர் என்பதாலும் நிலைத்த புகழ் இக்கவிஞர் பெறுவார் வெள்ளி நிலா உலகும் பாராட்டும் எதிர்காலத்தில். தாராபாரதி அவர்களுடைய படைப்புகள் என்னன்னு பார்ப்போம். புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விவசாயம் இவர் வேதம், பண்ணைபுரம் தொடங்கி பக்கிங்காம் வரை. இது வந்து பாத்தீங்கன்னா இவர் தாராபாரதி அவர்கள் எழுதிய உரைநடை நூல். பண்ணைபுரம் தொடங்கி பக்கிங்காம் வரை என்பது உரைநடை நூல், மற்றவையெல்லாம் கவிதை நூல்கள். கவிஞாயிறு தாராபாரதி கவிதைகள், இது வந்து வெளியிட்டது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தொகுத்து வெளியிட்டது இலக்கிய வீதி அமைப்பு. ஓகேங்களா, பூமியை திறக்கும் பொன்சாவி, இன்னொரு சிகரம், விரல் நுனி வெளிச்சங்கள், வெற்றியின் மூலதனம், இதுவும் உரைநடை.
திண்ணையை இடித்து திருவாக்கு, இது புது கவிதையாக வந்தது. அப்ப அவருடைய படைப்புகள் புதிய விடியல்கள், இதயங்கள் கிழக்கு, விவசாயம் இவர் வேதம், பண்ணைபுரம் தொடங்கி பக்கிங்காம் வரை, கவிஞாயிறு தாராபாரதி கவிதைகள், பூமியை திறக்கும் பொன்சாவி, இன்னொரு சிகரம், விரல் நுனி வெளிச்சங்கள், வெற்றியின் மூலதனம், திண்ணையை இடித்து திருவாக்கு, இவையெல்லாம் தாராபாரதியின் அவர்களின் படைப்புகள். ஒன்றும் இல்லை, நம்ம அந்த இயற்கை படம்லாம் பார்ப்போம் இல்லைங்களா, இந்த மாதிரி வந்து மலை, அது கீழே வந்து வயல், ஸோ அந்த மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா அந்த சூரியன் உதிக்கிற மாதிரி, ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இவருடைய படைப்புகள் நம்ம எளிமையா ஞாபகம் வச்சுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மலை சிகரத்துல வந்து சூரியன் வருது அப்படிங்கும் போதே புதிய விடியல், சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு, அப்ப இதயங்கள் கிழக்கு என்பதும் இவர் இயற்றிய நூல். அது கீழே வயல்வெளி இருக்கு அப்படிங்கும் போது விவசாயம் சார்ந்த நூல், விவசாயம் இவர் வேதம். ஓகேங்களா? அதே மாதிரி பூமியை திறக்கும் பொன்சாவி, இன்னொரு சிகரம், இந்த மலை சிகரமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இன்னொரு சிகரம் அப்படின்ற நூல் வந்து பாத்தீங்கன்னா தாராபாரதியின் படைப்பா நமக்கு கண் முன்னால வரும். விரல் நுனி வெளிச்சங்கள், இந்த இடத்துல நின்று பார்க்கும்போது நமக்கு வெளிச்சம் தெரியும், அப்ப விரல் நுனி வெளிச்சங்கள் என்பதும் தாராபாரதியின் படைப்பு. ஸோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவர் எழுதின படைப்புகளை ரிமைண்ட் பண்றதுக்கு ஒரு சின்ன ஒரு இதாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் பாடல், இவருடைய கவிதைகள்ல இருக்கக்கூடிய முக்கிய அடிகள் என்னென்னு பார்ப்போம். வெறுங்கை என்பது மூடத்தனம், உன் விரல்கள் பத்தும் மூலதனம். ஓகேங்களா? ஸோ என் கையில ஒண்ணுமே இல்லை, நான் எப்படி வந்து மேல வர்றது அப்படின்ற மாதிரி நினைக்க கூடாது. வெறும் கை கிடையாது, அங்க வந்து 10 விரல் நம்ம கையில இருக்கு அப்படிங்கும்போது அதுவே வந்து ஒரு மூலதனம் தான், அதை வச்சு நம்ம மேல வரலாம் அப்படின்ற அந்த என்ன சொல்றது, நம்மளோட மோட்டிவேட் பண்ற மாதிரி ஒரு வரிகள் அந்த பாடலடிகள். புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது, வந்தது யாருக்கும் தெரியாது, நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது. வந்தோம், பிறந்தோம், வாழ்ந்தோம், செத்தோம் அப்படின்ற மாதிரி இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்ததும் போனதும் யாருக்குமே தெரியாது. ஓகேங்களா? நம்ம சொந்தக்காரங்க கூட வந்து பார்த்தோம்னா ஒரு மாசத்துல 2 மாசத்துல மறந்துடுவாங்க, அதுவே ஜாஸ்தி, அந்த அளவுக்கு நம்ம வச்சிருந்தாவே. அப்படிங்கும் போது நம்ம வாழ்ந்ததை உலகம் நினைவில் வைத்துக் கொள்ளணும் அப்படின்னா நம்மளுடைய வாழ்வை அந்த அளவுக்கு நாம் வெற்றியோடு வாழ்ந்திட வேண்டும். ஓகேங்களா? எல்லாருக்கும் தெரியும்படி நாம் வாழ்ந்திருக்கணும். மண்புழுவல்ல மானிடனே, தெய்வ வள்ளுவன் நெய்த குரல் தான் தேசம் முடித்திய நூலாடை. ஓகேங்களா? தேசம் முடித்திய நூலாடை என்று தாராபாரதி குறிப்பிடுவது எதை அப்படின்னு கேட்டாங்கன்னா திருக்குறளை தான். காளிதாசனின் தேனிசை பாடல்களுக்கு காவிரி கரையில் எதிரொலிக்கும். ஓகேங்களா? காளிதாசன் அவர்களுடைய தேனிசை பாடல்கள் எங்கு எதிரொலிக்கும்? காவிரி கரையில் எதிரொலிக்கும். கம்பனின் அமுத கவிதைகளுக்கு யார் இசையமைப்பார்கள்? கங்கை அலைகள் இசையமைக்கும். கம்பனுடைய அமுத கவிதைகளுக்கு கங்கை அலைகள் இசையமைக்கும். திண்ணையை இடித்து தெருவாக்கு, உன் தெருவை மேலும் விரிவாக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவருடைய கவிதைகள் வரக்கூடிய முக்கிய பாடலடிகள். இவரை பற்றிய புத்தக குறிப்பு என்னன்னு பார்த்துருவோம். பாரதம் அன்றைய நாற்றங்கால், நமது நாடு வளம் பொருந்தியது, இங்கு இயற்கை வளங்கள் மட்டுமன்றி இலக்கிய வளங்களும் மிகுந்திருக்கிறது. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் ஒரு பாடல் கூட என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், இயற்கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் அப்படின்ட்டு. வேற்றுமையில் ஒற்றுமை கொண்டது நமது நாடு, இமயம் முதல் குமரி வரை வாழும் இந்தியர்கள் அனைவரும் உணவு, உடை, மொழி, நாகரீகம் ஆகியவற்றால் வேறுபட்டு இருந்தாலும் உணர்வால் ஒன்றுபட்டவர்களே. தேசிய ஒருமைப்பாட்டை போற்றும் பாடல்தான் இந்த பாரதம் அன்றைய நாற்றங்கால். புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது, தெய்வ வள்ளுவன் நெய்த குரல் தான் தேசம் உடுத்திய நூலாடை, மெய்களை போற்றிய இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு என்கிற மேலாடை. காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க, கம்பனின் அமுத கவிதைகளுக்கு கங்கை அலைகள் இசையமைக்க, கன்னிக்குமரியின் கூந்தலுக்காக காஷ்மீர் தோட்டம் பூத்தொடுக்கும். கன்னிக்குமரியின் கூந்தலுக்காக காஷ்மீர் தோட்டம் பூத்தொடுக்கும், மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையின் நலம் கேட்கும். பாருங்க, மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையின் நலம் கேட்கும். புல்வெளியெல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம், கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம். அன்னை நாட்டின் அமுத சுரபியில் அந்நிய நாடுகள் பசிதீர, அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் ஊன்றுகோலாக. ஓகேங்களா? அண்ணல் காந்தியோட சின்ன கைத்தடி எதற்கு ஊன்றுகோலாக அமைந்திருக்கிறது? அறத்தின் ஊன்றுகோலாக அமைந்திருக்கிறது என்று தாராபாரதி குறிப்பிட்டுள்ளார். புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. ரொம்ப முக்கியமான பாடல். ஓகேங்களா? நம்ம என்னதான் முக்கிய அடிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாலும் கண்டிப்பா இவருடைய 3 கவிதைகள் வந்து நமக்கு பள்ளி பாட புத்தகத்துல கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா அந்த 3 கவிதை பாடல்களையுமே வந்து நம்ம கண்டிப்பா படிச்சுதான் ஆகணும். ஏன்னா எப்படி வேணா கேள்விகள் கேட்கலாம். முக்கிய அடிகள் நம்ம கொடுத்துருக்கோம், அதை பார்த்துங்க. அது போக இந்த பாடல்கள் கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பாடலுடைய பொருள் பாருங்க. பூமியின் கிழக்கு வாசலாக திகழும் நமது இந்திய நாடு பல புதுமைகளை செய்த நாடு. திருக்குறள் நமது நாடு அணிந்திருக்கும் ஆடையாக விளங்குகிறது.
உண்மைகளை போற்றும் இந்திய தாய்க்கு மெய்யுணர்வே மேலாடையாக விளங்குகிறது. காளிதாசர் இயற்றிய இனிமையான பாடல்கள் காவிரி கரை வரை எதிரொலிக்கிறது. கம்பரின் அமுதம் போன்ற கவிதை வரிகளுக்கு கங்கை ஆற்றின் அலைகள் இசையமைக்கிறது. குமரிமுனை ஆகிய கன்னியின் கூந்தலுக்காக காஷ்மீரது மலர்கள் மாலையாக தொடுக்கப்படுகின்றன. மேற்கே தோன்றும் நதிகள் கிழக்கு எல்லை வரை பாய்ந்து நன்மைகளை விளைவிக்கின்றன. புல்வெளிகள் எல்லாம் பூக்கள் மலர்ந்து பொற்காலமாக புன்னகை புரிகிறது. கல்லில் செதுக்கிய சிற்பங்கள் யாவும் காவிய கலைக்கூடமாக காட்சி தருகின்றன. அல்ல அல்ல குறையாத அமுத சுரபியாக அன்னை பாரத நாடு திகழ்கின்றது. ஓகேங்களா? சோ என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் அப்படின்றதுதான் இந்த இது. அல்ல அல்ல குறையாத அமுத சுரபியாக அன்னை பாரத நாடு திகழ்கிறது. நம் நாடு பிற நாட்டு மக்களின் பசியையும் போக்கி வருகின்றது. அறத்தின் ஊன்றுகோலாக காந்தியடிகளின் அகிம்சை என்னும் சிறிய கைத்தடி விளங்குகிறது. சோ இதுதான் இந்த பாரத அன்றைய நாற்றங்கால் அந்த பாடலுக்கு உண்டான பொருள். புக் பேக் கொஸ்டின் பாருங்க. தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் எது? திருக்குறள். காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் எது? காவிரி கரையில் தான் காளிதாசன் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கிறது என்று தாராபாரதி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். கலைக்கூடமாக காட்சி தருவது எது? சிற்பக்கூடம். நூலாடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நூல் கூட்டல் ஆடை. எதிர் கூட்டல் ஒலிக்கை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எதிரொலிக்க. இது அவர் எழுதின புதுக்கவிதை திண்ணையை இடித்து தெருவாக்கு. உட்கார் நண்பா, நலந்தானா? நீ ஒதுங்கி வாழ்வது சரிதானா? சுட்டு விரல் நீ சுருங்குவதா? உன் சுயபலம் உனக்குள் ஒடுங்குவதா? புல்லாய் பிறந்தேன் நான் என்று நீ புலம்ப வேண்டாம். நெல் கூட புல்லின் இனத்தைச் சேர்ந்ததுதான். அது பூமியின் பசியை போக்கவில்லை. கடலில் நான் ஒரு துளி என்று நீ கரைந்து போவதில் பயனென்ன? கடலில் நான் ஒரு முத்தென்று நீ காட்டு, முந்தன் தலை தூக்கு. வந்தது யாருக்கும் தெரியாது, நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது. சந்ததி கூட மறந்துவிடும், உன் சரித்திரம் யாருக்கு நினைவு வரும்? திண்ணைதானா உன் தேசம், உன் தெருவொன்றேயா உன் உலகம்? திண்ணையை இடித்து தெருவாக்கு, உன் தெருவை மேலும் விரிவாக்கு. எத்தனை உயரம் இமயமலை, அதில் இன்னொரு சிகரம் உனது தலை. எத்தனை ஞானியர் பிறந்த தரை, நீ இவர்களை விஞ்சிற என்ன தடை? பூமி பந்து என்ன விலை, உன் புகழை தந்து வாங்கும் விலை. நாம் இப்பொழுதே புறப்படுவோம், வா நல்லதை எண்ணி செயல்படுவோம். எப்படிப்பட்ட வார்த்தைகள் பாருங்க. திண்ணையை எடுத்து தெருவாக்கு அப்படின்றது தாராபாரதி அவருடைய புதுக்கவிதை. பொறுத்துக. ஔவையார் புறநானூறு. தாராபாரதி திண்ணையை எடுத்து தெருவாக்கு. முத்துராமலிங்க தேவர் தேசியம் காத்த செம்மல். கடலில் எதுவாக இருத்தல் வேண்டும் என்று தாராபாரதி கூறுகிறார். கடலில் நாம் எதுவாக இருக்க வேண்டும்? சிறு துளியாகவா இருக்க வேண்டும்? கிடையாது, முத்தாக இருக்க வேண்டும் என்று தாராபாரதி குறிப்பிடுகிறார். நடுவண் அரசு முத்துராமலிங்க தேவருடைய அஞ்சல் தலையை வெளியிட்ட ஆண்டு 1995. இது 12th மறுமலர்ச்சி பாடல்கள்ல வரக்கூடிய தாராபாரதி அவர்களின் வேலைகள் அல்ல வேள்விகளே அப்படின்ற கவிதை இது. மூளையில் கிடக்கும் வாலிபனே, தினம் முதுகிலா வேலையை தேடுகிறாய். பாலைவனம் தான் வாழ்க்கை என வெறும் பல்லவி எதற்கு பாடுகிறாய்? வெறுங்கை என்பது மூடத்தனம், உன் விரல்கள் பத்தும் மூலதனம். கருங்கல் பாறையும் நொறுங்கிவிடும், உன் கைகளில் பூமி சுழன்று வரும். கட்டை விரலை விடவும் இமயம் குட்டை என்பதை எடுத்துச் சொல். உன் சுட்டு விரலின் நகமாய் வானம் சுருங்கியதென்று முழக்கிச் சொல். தோள்கள் உனது தொழிற்சாலை, நீ தொடுமிடமெல்லாம் மலர்சோலை. தோல்விகள் ஏதும் உனக்கில்லை, இனி தொடுவானம்தான் உன் எல்லை. கால்நகம் கீறிய கோடுகள் வழியே கங்கையும் சிந்துவும் ஓடி வரும். உன் தோள்கள் இரண்டும் தெற்கு வடக்காய் துருவங்களுக்கு பாலமிடும். மண்புழுவல்ல மானிடனே, பாருங்க, மண்புழுவல்ல மானிடனே, உன் மாவடி காட்டு வானிடமே. மாவடி அப்படின்றது நம்ம ராக்கெட் விடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி. ஓகேங்களா? மாவடின்றது அந்த மாதிரி, அந்த செதறக்கூடிய தீப்பிழம்பு அப்படின்ற மாதிரி. விண்ணிலும் மண்ணிலும் விளைவுகளே, இவை வேலைகள் அல்ல வேள்விகளே. ஸோ 3 கவிதைகள் நமக்கு கொடுத்துருக்காங்க. 3லையுமே அவருடைய வரிகள் பாருங்க எந்த அளவுக்கு ஆழமா நம்மளுடைய மனதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாக்கத்தை உண்டுபடுத்துது, நம்ம மன எழுச்சியை உண்டுபடுத்துது அப்படின்றது அவருடைய வரிகள்ல நமக்கு தெரியுது. இப்பாடல் கவிஞர் தாராபாரதியின் இது எங்கள் கிழக்கு அப்படின்ற நூல்ல வந்த பாடல் தான் இந்த வேலைகள் அல்ல வேள்விகளே அப்படின்ற இந்த கவிதை பாடல். ஓகேங்களா? சோ மேலும் இவர் பற்றிய டிஎன்பிஎஸ்சி கேள்விகள் என்னன்னு பார்ப்போம். கவிஞர் தாராபாரதி எழுதாத கவிதை நூல் இதுல புதுவிடியல்கள் அவர் எழுதின கவிதை நூல் தான் இது எங்கள் கிழக்கு, இன்னொரு சிகரம். ஸோ இதெல்லாமே அந்த நேச்சர்
ஒரு இமேஜ் சொன்னேன் இல்லைங்களா, அதை இமேஜின் பண்ணி பார்த்தீங்கன்னாவே இந்த புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, இன்னொரு சிகரம், இது எல்லாமே நமக்கு ஞாபகத்தில் வந்துடும். அப்ப அவர் எழுதாத நூல் என்ன? சொந்த சிறைகள் அப்படின்றதுதான் அவர் எழுதாத நூல். சொந்த சிறைகள் என்பது கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் எழுதிய நூல். ஓகேங்களா, கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் எழுதிய நூல் தான் சொந்த சிறைகள். மற்றவை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கவிஞர் தாராபாரதி அவருடைய கவிதை நூல்கள் தான். விரல்கள் 10 மூலதனம், வெறுங்கை என்பது மூடத்தனம், உன் விரல்கள் 10 மூலதனம் என்று கூறியவர் தாராபாரதி அவர்கள். வந்தது யாருக்கும் தெரியாது, நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது. இவ்வடிகள் இடம்பெறும் பாடலை பாடியவர் யார்? தாராபாரதி அவர்கள். இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள கவிதை இது வந்து பாத்தீங்கன்னா வேலைகள் அல்ல வேள்விகளே அப்படின்ற கவிதையில வந்து பாத்தீங்கன்னா இந்த வரிகள் இடம்பெற்றிருக்கும். இந்த வேள்விகள் அல்ல வேள்விகளை இந்த கவிதை வந்து பாத்தீங்கன்னா எந்த நூல் இடம் பிடிச்சிருக்கும் பாத்தீங்க அப்படின்னா இது எங்கள் கிழக்கு அப்படின்ற நூல்ல இடம்பெற்றிருக்கும். எந்த இணை சரியானது? சுரதா, இமயம் எங்கள் காலடியில். இமயம் எங்கள் காலடியில் என்பது ஆலந்தூர் கோ மோகனரங்கன் அவர் எழுதியது. அப்ப சுரதா அப்படின்றது தப்பு. ஓகேங்களா, இமயம் எங்கள் காலடியில் யார் எழுதினது? ஆலந்தூர் கோ மோகனரங்கன் அவர்கள் எழுதியது. தாராபாரதி, இது எங்கள் கிழக்கு, இது சரி. வாணிதாசன், சுட்டுவீரல். வாணிதாசன் சுட்டுவீரலா? கிடையாது. வாணிதாசன் எழுதியது சுட்டுவீரல் அல்ல. சுட்டுவீரல் அப்படின்ற நூல் யாருடையது அப்படின்னு பாத்தீங்கன்னா கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவருடையது. மூமேத்தா, பசிக்கயிறு. மூமேத்தா பசிக்கயிறு தவறு. பசிக்கயிறு என்பது சிற்பி பாலசுப்ரமணியன் அவர்கள் எழுதிய நூல். ஓகேங்களா. தேசம் முடித்திய நூலாடை என கவிஞர் தாராபாரதி குறிப்பிடும் நூல் எது? திருக்குறள். பின்வருவனவற்றில் தாராபாரதி எழுதாத நூல். இருண்ட வீடு யாருடையது? இருண்ட வீடு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், பாரதிதாசன் அவர்கள் எழுதிய நூல் தான் இருண்ட வீடு. மற்றபடி புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள், இவை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தாராபாரதி அவருடைய கவிதை படைப்பு தான். பொறுத்துக. வினையே ஆடவர்க்குயிர், முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை. உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே, விரல்கள் 10 மூலதனம். வினையே ஆடவர்க்குயிர் என்று எங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது? குறுந்தொகையில் குறிப்பிட்டிருக்கிறது. முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை. முன்னீர் வழக்கம் என்பது தமிழரின் கடற்பயணம் பற்றி குறிப்பிடும் தொல்காப்பியர். ஓகேங்களா. சோ தொல்காப்பியர் வந்து தமிழர்களின் கடற்பயணத்தை பற்றி குறிப்பிடும் வார்த்தை தான் இந்த முன்னேறு விளக்கம். எப்படி ஔவையார் அவர்கள் திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு, அதே மாதிரி கணியன் பூங்குன்றனார் அவர்கள் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று குறிப்பிட்டிருக்கிறார்களோ, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தொல்காப்பிய தமிழரின் கடற்பயணத்தை குறிப்பிடும் வார்த்தை தான் இந்த முன்னேறு வழக்கம் என்பது. அப்ப இந்த கடற்பயணம், இந்த கடல் கடந்து வாணிகம் செய்வது என்பது ஆண்களுடைய பணி. அப்ப மகடுவோடு இல்லை. மகடு அப்படின்றது என்ன? பெண்கள். ஓகேங்களா. சோ மகடுவோடு இல்லை. அப்ப இந்த கடல் கடந்து வாணிகம் என்பது பெண்களுக்கானது இல்லை அப்படின்றதுதான் குறிப்பிட்டிருக்காங்க. அப்ப முன்னேறு வழக்கம் மகடுவோடு இல்லை என்பது எதை குறிப்பிடுவது? தொல்காப்பியரை குறிப்பிடுவது. உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே, திருமூலர். விரல்கள் 10 மூலதனம், வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் 10 மூலதனம் என்பது தாராபாரதியின் வரிகள். அப்ப ஆப்ஷன் பி 2, 3, 4, 1. கீழே கொடுக்கப்பட்டுள்ளனவற்றுள் பொருத்தமான இணையை தேர்வு செய்கள். தினங்களை கொண்டாடுவதை விடுங்கள். தினங்கள் கொண்டாடுவதை விடுங்கள் அப்படின்றது யார் சொன்னாங்க? கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் சொன்னதுதான். அப்ப இது கரெக்ட். மண்புழு அல்ல மானிடனே யார் சொன்னது? தாராபாரதி அவர்கள் சொன்னது. கன்று குரல் கேட்ட பசு, ஆலந்தூர் கோ மோகனரங்கன் அவர்கள் கூறியதுதான். தண்ணீர் போல் பணத்தை செலவு செய்தல். தண்ணீர் போல் பணத்தை செலவு செய்தல் என்பது பாரதி அவர்கள் கிடையாது. ஓகேங்களா. இந்த தண்ணீர் போல் பணத்தை செலவு செய்தல் என்பது சுரதா அவர்கள் குறிப்பிட்டது. எதுல குறிப்பிட்டிருப்பாருங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சிக்கனம் அப்படின்ற பாடத்துல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. தண்ணீர் போல் பணத்தை செலவு செய்தல் தவறு அப்படின்ட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. எதுலன்னு பார்த்தோம்னா சிக்கனம் அப்படின்ற பாடத்துல சுரதா குறிப்பிட்டிருப்பார். ஓகேங்களா. அப்ப இந்த மற்ற 3மே இங்க தப்பா மேட்ச் பண்ணிருக்காங்க. தினங்கள் கொண்டாடுவதை விடுங்கள் அப்படின்றது கவிக்கோ, இதுதான் சரியான பதில். ஸோ இதோட வந்து பாத்தீங்கன்னா தாராபாரதி அவர்களை பற்றிய மொத்த குறிப்பும் முடியுது. ஓகேங்களா. ஸோ கண்டிப்பா வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.